நண்பர்களே வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஜெம்மில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த டிபார்ட்மெண்ட் மற்ற ரூல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ ஜெம்மில் இல்லாத பொருளை எப்படி வாங்கிறது, அதனுடைய மதிப்பு 50,000 இருந்ததுன்னா ரூல் 154 படி நீங்கள் நேரடியாக மார்க்கெட்டில் போய் வாங்கி நீங்களாம் அசஸ் பண்ணிக்கணும். நம்ம வீட்டுக்கு வாங்கையில் குவாலிட்டி பார்க்கணும், அது மாதிரி பார்த்துக்க வேண்டியதுதான். கொட்டேஷன்லாம் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி, யார் கம்பெனி அத்தாரிட்டி, அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா, அவர் பேரை போட்டு டெசிக்னேஷன் எழுதி, ஆம் பர்சனலி satisfied that these goods purchased are of requisite quality and specification and have been purchased from a reliable supplier at a reasonable price. குறைஞ்ச ரேட்டில் நியாயமான விலையில் வாங்கியிருக்கோம்னு சொன்னால் போதும். ஸோ இது கொட்டேஷன் எதுவும் வாங்க வேண்டியதில்லை. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ரூலில் எழுதலைனா கூட ரூல் 149 149 சொன்னபடி ஜெம்மில் இல்லைனா தான் இங்கே வரணும். ஜெம்மில் இருக்கும்போது இந்த மாதிரி வாங்குறது தேவையில்லாத பிரச்சனைக்கு வழிவகுக்கும். 50,000க்கு மேலே உள்ள பொருள், வேல்யூ 50,000க்கு மேலே 5 லட்சம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த பொருள் ஜெம்மில் இல்லை. ஜெம்மில் இல்லைங்கிறத ஒரு சர்டிஃபிகேட்டை ஜெம்மில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டில் பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டின்னு சொல்லி கான்ஸ்டியூட் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்க அந்த அப்ராப்ரியேட் லெவலில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த லெவலில் ஆஃபீஸர்ஸ் அஃபீஷியல்ஸ்லாம் போட்டு ஒரு 3 மெம்பர் மினிமம் இருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கலாம், மினிமம் 3 மெம்பர் இருக்கணும். அந்த லோக்கல் பர்ச்சேஸ் கமிட்டி ஒரு வாங்க போகிற பொருள் ஜெம்மில் இல்லைன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணிக்கிட்டு ஜெம்மில் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதை அட்டாச் பண்ணிக்கிட்டு, அண்ட் வேல்யூ 5 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அவங்க மார்க்கெட்டில் போய் அசஸ் பண்ணி என்ன விலையில் இருக்குது, குவாலிட்டி எல்லாம் சரி பார்த்து அவங்க மார்க்கெட் சர்வே முடிஞ்ச பிறகு எதை செலக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். இந்த இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன சர்டிஃபிகேட்னா, சர்டிஃபைட் தட் we members of the purchase committee are jointly and individually satisfied that the goods recommended for purchase are of the requisite specification and quality, priced at the prevailing market rate, and the supplier recommended is reliable and competent to supply the goods in question, and it is not debarred, the supplier is not debarred by the Department of Expenditure or our department. Suppose these things are required to be certified, so they have to check the department list also. If somebody is selected, they have to check whether we have discussed about the, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், டிபார்ட்மெண்ட் லிஸ்ட்டெல்லாம் போடுவாங்க. 3 வருஷம் 2 வருஷம்னு பார்த்தோம். அதையும் பார்த்துட்டு இவங்க செய்யணும். இதுக்கும் ஃபார்மல் கொட்டேஷன்லாம் வாங்க வேண்டியதில்லை. பர்ச்சேஸ் கமிட்டி பண்ணி கொடுத்தாலே போதும். அதை வைத்து இந்த வேலையை செய்யலாம். இனி வர்ற மற்ற விஷயங்களை, பர்ச்சேஸ் ரிலேட்டட் விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.